அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் விசிக வெளியேறும். அதனால் எந்த விளைவுகளையும் சந்திக்க தயார். திருமாவளவன் சூளுரை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீண்ட நெடுங்காலமாக திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வருகிறது. திமுக இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியே இல்லை என்று கூட திமுகவினர் பேசி வருவதாக சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தனது ஆதங்கத்தை தெரிவித்திருந்தார். திமுகவை நக்கி பிழைக்கின்ற கட்சி நாங்கள் இல்லை. திமுக இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை என்று பலர் கூறி வருகிறார்கள். அதை ஒருபோதும் ஏற்க முடியாது. திமுகவை நம்பி நாங்கள் அரசியல் செய்யவில்லை. எங்கள் கட்சிக்கென்று ஒரு தனித்த செல்வாக்கு உள்ளது என குறிப்பிட்டிருந்தார். இது திமுகவினருக்கு திருமாவளவன் கொடுத்த மெசேஜாகவே பார்க்கப்பட்டது. மேலும் திமுகவினுடைய பேச்சாளரான திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திமுக போட்ட பிச்சையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 எம்பிக்கள் உள்ளார்கள், அதில் நீங்களும் ஒருவர் என காட்டமாக பேசியிருந்தார். இதுபோன்ற சூழ்நிலையில் திமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வர உள்ளது. திமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்த்து வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்றவைகள் வெளியேறிவிடும் என்றும் கூறப்பட்டது. இதற்கு மாற்றாக, அதாவது திருமாவளவனையும் வேல்முருகன் போன்றோர்களை நீங்களே சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என பாட்டாளி மக்கள் கட்சியையே கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள மாமல்லபுரம் சித்திரை முழு நிலவு திருவிழாவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திருமாவளவன் மற்றும் வேல்முருகன் போன்றோர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே சமீப காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி, விசிக போன்றவை திமுக கூட்டணியில் இடம்பெற உள்ளது. மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைக்க உள்ளது. அது மட்டும் இல்லாமல் வட தமிழகத்தில் இரு எதிரிகள் ஒன்று சேர்கிறார்கள் என பல்வேறு விதமான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது. மேலும் இவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இன்று புதுச்சேரியில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி இடம்பெறக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்பதை நான் திட்டவட்டமாக ஏற்கனவே கூறிவிட்டேன். இதுதான் எங்களது கொள்கை நிலைப்பாடு. இதிலிருந்து இம்மி அளவும் நாங்கள் நகரமாட்டோம். மீண்டும் கூறுகிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம். ஒருவேளை அவர்கள் நாங்கள் இடம்பெற்றுள்ள கூட்டணிக்கு வந்தால் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம். அதனால் என்ன விளைவுகள் வந்தாலும் அதனை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். திருமாவளவன் தனது கொள்கைகளை விட்டு கொடுத்து ஒரு இடத்தில் இருப்பான் என்றால் அது நிச்சயமாக முடியாது. நான் பலவிதமான நெருக்கடிகளுக்கும் பலவிதமான ஆசை வார்த்தைகளுக்கும் உட்பட்டுள்ளேன். எனக்கு 30 சீட்டுகளுக்கு மேல் கொடுக்கின்றேன் என்று கூறினார்கள். எனது கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவியையே கொடுக்கின்றேன் என அதிமுக கூறியது. ஆனால் அவற்றை ஏற்றுக்கொண்டு பதவிக்காகவும் பதவி சுகத்திற்காகவும் கூட்டணி மாறக்கூடிய எண்ணம் எனக்கு துளிகூட இல்லை. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலிருந்து, விஜய் அவர்களின் தரப்பிலிருந்தும் என்னோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் நான் இதுவரையிலும் அவர்களோடு பேசவில்லை. மேலும் நான் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டால் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்து விடுவேன் என்று கூட சிலர் கூறுகிறார்கள். அதுவும் இல்லை. தமிழக வெற்றி கழகத்துடனான கூட்டணியை நான் எப்பொழுதே நிறுத்திவிட்டேன். அந்த கதவு சாத்தப்பட்டு விட்டது. கொள்கைக்காக நான் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவன். திருமாவளவனை எதை காட்டியும் எந்த பசுப்பு வார்த்தையை கூறியும் மயக்க முடியாது. நாங்கள் கொள்கை கோட்பாடு என்பதில் மாறாமல் நிலைத்து நிற்போம். அதுதான் எங்களது கட்சியின் பலம் என தெரிவித்திருந்தார். நன்றி.